பரமஹம்ச யோகானந்தருடைய 2வது பிறவி. ஷாக்கிங்காக இருக்கும் எல்லாருக்கும். என்னடா போனவரை பற்றி திரும்ப வரது பேசுகிறாரு. இதை பற்றி நிறைய பேருக்கு தெரியாது. பரமஹம்ச யோகானந்தரும் 2வது பிறவி இருக்குது. ஸோ அப்பேற்பட்ட பரமஹம்ச யோகானந்தரும் பிறந்திருக்க அதெல்லாம் ரகசியம் ரொம்ப சொல்லக்கூடாது. அவரும் ஒரு மகா ஞானி பிறவியை அந்த இமயமலையில் இருக்கிற சீக்ரெட்டான ஒரு டைமென்ஷன்ஸில் அவர் அந்த பிறவிகளை எடுத்திருக்கார். ஸோ இது ரொம்ப நிறைய பேருக்கு பிரமிப்பாக இருக்கும், ஆச்சரியமாக இருக்கும். ஆனால் பரமஹம்ச யோகானந்தர் திரும்ப பிறவியா அப்படின்னு அந்த லிங்க்கை தான் நான் போடுறேன். எப்பவுமே யோகானந்தர் அடிக்கடி சொல்லுவார், ஒரு மனிதன் இறைவன் அடையணும்னா ஜஸ்ட் லைக் தட் அப்படியே யோசிச்சு அடைய முடியாது. அது பேர் பக்தி. யோசிச்சுக்கிட்டே அடுத்து நல்ல குரு கிடைக்கும். குரு கிடைச்ச பிறகு நல்ல ஒரு முக்திக்கான பயிற்சி கிடைக்கும். பயிற்சி கிடைச்ச பிறகு அந்த முக்தி கிடைக்கும். முக்தி கிடைச்ச பிறகு நீங்கள் அடுத்த பிறவியே வேணாம் அப்படின்னு போயிடுவீங்க இந்த பூமியை விட்டு. மறுபடியும் ஒரு ஞானி பிறவி கிடைக்கும். அந்த ஞானி பிறவியில் சித்தராக பிறப்பீங்க. அந்த சித்தர் பிறவியில் தான் நீங்கள் இந்த காயங்கள் பற்றியே தெரிஞ்சுக்க முடியும். பட் இந்த கலியுகத்தில் சித்தர்கள் பிறக்க மாட்டாங்க. அது ஏன் இப்போ பரமஹம்ச யோகானந்தர் சித்தராக தான் நெக்ஸ்ட் வரப்போகிறாரு. அவர் வந்துட்டாருன்னு வச்சுப்போம். வந்துட்டு அவர் பிறந்துட்டார் இருக்கார் இமயமலைன்னா எவிடன்ஸ்லாம் எல்லாத்துக்கும் தேவையில்லை. ஏன்னா பகவானுக்கே எவிடன்ஸ் இல்லை. ஆனால் பகவான் எல்லோரும் தேடல. அந்த மாதிரி நம்ம ஆத்மா இப்படி தான் இருக்கும்னு எவிடன்ஸ் இல்லை. ஆனால் நம்ம ஆத்மா உள்ளே இல்லை. அது மாதிரி குரு மகான்கள் இவங்கெல்லாம் எல்லாம் இருக்கிறாங்க. இவங்க எல்லாம் இருக்கிற ஸ்டேட்டில் இருக்காங்க. இதை நம்ம பார்க்க வேண்டிய கண்ணோட்டத்தில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய இடத்துல தெரிஞ்சுக்கணும். அந்த இடமே உள்ளே இங்கே இருக்குது. இது திறக்க 18 வருஷம் ஆகும், உடனே வராது. ஸோ அப்பேற்பட்ட அந்த ஸ்டேட்டுக்கு நம்ம போகிறதுக்கு கிரியா தேவை, இந்த ஒன் அண்ட் ஒன்லி ரூட். அது முடித்த பிறகு அந்த ஞானி பிறவி எடுத்த பிறகு சித்தர் பிறவி இப்போ பரமஹம்ச யோகானந்தர் எடுத்தாருன்னா அவருடைய ரேஞ்ச் வேறு. அந்த ரேஞ்சாக நீங்கள் யோகி ஆகின பிறகு தான் போக முடியும். திரும்பவும் இங்கே ஒரு நல்ல பிறவி வரும். ஸோ இந்த மாதிரி பரமஹம்ச யோகானந்தர் 2வது பிறவி வந்ததுக்கும் காயகல்பத்துக்கும் எல்லாத்துக்கும் நான் ஏன் லிங்க் போடுறேன்னா, ஜோதி ஜீவன் முக்தி அடையிறது வேறு, ஜோதியாக மாறுறது வேறு. ஜோதியாக நீங்கள் மாறிட்டீங்கன்னா திரும்ப இங்கே பிறவி இருக்குது. அந்த மாதிரி போனவர் வள்ளலார், மகாவதார் பாபாஜி. திரும்ப பிறவின்றதே இல்லை. எப்போ வேணால் சரீரம் எடுக்கலாம், எப்போ வேணால் சரீரம் ட்ராப் பண்ணலாம், எப்போ வேணால் நீங்கள் என்ன வேணால் பண்ணலாம். சரீரத்தோடு அக்னியோடு மாறிடுவாங்க. யோகிகள் அப்படி மாற மாட்டாங்க, சித்தர்கள் அப்படி மாறுவாங்க. ரிஷிகளும் அப்படி இருப்பாங்க. ரிஷிகள் சித்தர்களோட உயர்ந்தவங்க. அவங்க இந்த பூமியில் இருக்கிற சர்வ அண்டங்களை பற்றி தெரிஞ்சுக்கிட்டவங்க, பல மல்டி யூனிவர்ஸத்தை பற்றி தெரிஞ்சுக்கிட்டவங்க, பெரிய பெரிய ஜாம்பவான் ரிஷிகள்லாம். இப்பேற்பட்ட ஞானத்தை பற்றி மகாவதார் பாபாஜி தன் புத்தகத்திலே சொல்லியிருக்கிறார். அந்த ஜோதி அடைவது தான் கடைசி, அதுக்கு மிஞ்சி எதுவும் இல்லை. அதுதான் சிவசித்திகள்னு சொல்லுவாங்க. அத்தனை பேர் எல்லாரும் தான் சித்தர்கள். அப்படிலாம் இங்கே யாருமே இல்லை. எல்லோரும் சும்மா நாமத்தை போட்டு பட்டையை போட்டுக்கிட்டா, நாம இப்படி போட்டோம் பட்டையும் போட்டோம் அப்படின்னா 2 விஷ்ணு சைடும் சரி சிவ சைடும் சரி அப்படின்னு பிரிவினை எதுவும் இல்லைங்க. இது எல்லாமே யோகிகளையும் சித்தர்களையும் வடிவமைச்ச விதம். நாமம் போடுறோம் அப்படின்னா யோகிகள் முக்தி அடைகிறது விஷ்ணு மூர்த்தியோட ஒரு பிளெஸ்ஸிங்கில். அந்த விஷ்ணு மூர்த்தின்றது யோகிகளுக்கு அவேக் ஆகும். சித்தர்கள்ன்றது சிவரூபம். அந்த சிவரூபம் அவேக் ஆகணும்னா அதுக்கு நீங்கள் அக்னியாக மாறிடுவீங்க. உங்களுக்கு அழிவும் இல்லை, பிறவியும் இல்லை. அதுதான் சிவனுடைய வடிவம். அதனால தான் அந்த சிவனுடைய வடிவத்துக்கு சித்தர்கள் போவாங்க. அது இந்த பூமியிலேருந்து இந்த நிலையில் நீங்கள் அடைய முடியாது. ஸோ இது எல்லாருக்கான ஒரு எஜுகேட்டட் வீடியோ. இது உணர்ந்து இதை பற்றி தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா எல்லாருக்குமே இதை பற்றி தெரியாது. எல்லோரும் இதை பற்றி உணர்ந்ததும் இல்லை. மகான்கள் யோகிகள்னால் எதோ நினைப்பீங்க. பட் உண்மையிலே முக்தி, யோகிகள் இதெல்லாம் சிறந்த ஒரு விஷயம். இதை பற்றி உணரணும்னா முதல்ல நீங்கள் லாஜிக்ஸ், அந்த லாஜிக்ஸை பிடிச்சிக்கணும். முதல்ல பேசிக் லாஜிக்கை பிடிச்சிக்கிட்டா தான் இறைவனடி நம்ம போய் நம்ம அட்லீஸ்ட் அந்த தரிசனம் கிடைக்கும். சரிங்க, அப்போ யோகிகளை கடவுளை பார்க்க முடியாதா அப்படின்னு கேள்வி வரும். அந்த கேள்விக்கான ஒரு விஷயத்தை ஒரே வேர்டில் சொல்கிறேன். இறைவனை பார்க்க தான் முடியும், ஆனால் இறைவனோடே போய் இருக்க முடியாது. அந்த மாதிரி இறைவனோடே போய் இருக்கணும்னா ரிஷிகளாக ஆகணும், ரிஷிகளாக பிறக்கணும். சித்தர்களாக வந்த பிறகும் ரிஷிகளாக போய் பிறவி எடுக்கணும். ரிஷிகளாக எப்போ போகிறீங்களோ அப்போது அவரோடையே போய் நீங்கள் உறவாடுவீங்க. அவரோடையே அங்கேயே போய் இருந்துருவீங்க. திரும்ப இங்கே வர வேண்டாம். இவ்வளோ விஷயம் இருக்குது.
இன்றைக்கி நிறைய பேருக்கு புரிஞ்சிருக்கும், கிரியாயோகம் செஞ்சால் தான் டாப்புன்னு நினச்சிருப்பீங்க. கிரியாயோகம் செஞ்ச பிறகும், கிரியாயோகம்லேருந்து உடலை விட்ட பிறகும் திரும்ப ஒரு ஞான பிறவி கிடைக்கும். அந்த ஞான பிறவி தான் சித்தன். அந்த சித்தன் பிறவி வந்த பிறகு கோமணத்தும் கூட கிடைக்காத இமயமலையில் எங்கேயோ திரிஞ்சிட்ருப்பீங்க. அங்கே ஒரு நல்ல குரு பார்த்து உங்களுக்கு நல்லா இந்த மாதிரி கொடுப்பாரு, பாபாஜியிடமே. ஸோ அப்படி பாபாஜி இருந்து அவருடைய ஒரு இதில் இருந்து நீங்கள் நல்லபடியாக பயிற்சி பண்ணுவீங்க. அதையும் மிஞ்சு சிவநிலை அடைஞ்ச பிறகும், சிவநிலை அடைஞ்சிட்டீங்க, ஆனால் சிவனோடைய போய் நீங்கள் வாழலையே. அந்த சிவனோடைய போய் வாழணும்னா அதுக்கான ஒரு மார்க்கம் ஒன்று இருக்குது. அந்த மார்க்கத்தை போய் பிடிச்சிக்கணும். அதுக்கு நீங்கள் சிவன் பேர் வைக்கிறீங்களோ, இல்லை நீங்கள் வந்து அதுக்கு யெகோவான்னு பேர் வைக்கிறீங்களோ, இயேசுன்னு வைக்கிறீங்களோ, எது வேணால் வச்சுக்கோங்க, அது ஒரு நேம் வச்சுக்கோங்க, அவ்வளோதான். கிரியேட்டர், அந்த கிரியேட்டரை, ரியல் கிரியேட்டரை நம்ம பிடிச்சிக்கிறதுக்கான மார்க்கம் தான் அந்த ஒரு பரம சத்தியம். அந்த பரம சத்தியத்தை நம்ம வந்து உணர்றதுக்கு தான் இந்த ஒரு பிறவியை. ஸோ இந்த பிறவியில் நல்ல யோகிகள் ஆக முடியும். அதுதான் உங்களுடைய பர்பஸ். ஸோ இதை உணருங்க. இதை உணர்ந்தால் எல்லாமே சாதனை பண்ணிட்டு போக முடியும். ஹரி ஓம். நன்றி.